மாதம் முழுக்க மாடு மாதிரி உழைச்சிட்டு சம்பள பணம் அக்கவுண்ட்ல வந்து விழும்போது வராத அந்த ஒரு நிமிஷ சந்தோஷம் அடுத்த 5 நிமிஷத்துல காணாம போயிடுது. ஏன் தெரியுமா? வந்த பணம் வட்டிக்கும் இஎம்ஐக்கும் போறதுக்கே பத்தல. இந்த மாசம் வட்டி கட்டவே சரியா இருக்குமே, அப்புறம் மளிகை ஜாமானுக்கும் மத்த வீட்டு செலவுக்கும் என்ன பண்றது? மீனாவோட இந்த கேள்வி இன்னிக்கு லட்சக்கணக்கான வீடுகள்ல எதிரொலிக்கிற ஒரு வேதனையான குரல். சரவணனோட பதிலும் இதுதான். தெரியல மீனா. போன மாசம் வாங்குன கடன அடைக்க இந்த மாசம் வேற ஒரு இடத்துல கைமாத்து வாங்க வேண்டியிருக்கு. ஒரு வலையில சிக்கின எலி மாதிரி இந்த வட்டி சுழல்ல மாட்டிக்கிட்டோம். நண்பர்களே, இன்னிக்கு நெறைய பேரோட நிலைமை இதுதான். ஒரு கடன அடைக்க இன்னொரு கடன், ஒரு ஓட்டைய அடைக்க இன்னொரு ஓட்டைன்னு நிம்மதி இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இதே சரவணன் வீட்ல இருந்த அவரோட பாட்டி ஒரு நாள் அவரோட தோள்ல கை போட்டு ரொம்ப சிம்பிளா ஒரு 3 ரகசியங்கள சொன்னாங்க. கடங்கிறது பண பிரச்சனை இல்லடா, அது ஒரு பழக்கத்தோட பிரச்சனைன்னு சொல்லி அவங்க குடுத்த அந்த 3 டிப்ஸ் வெறும் 6 மாசத்துல அந்த குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்திடுச்சு. இன்னைக்கு சரவணன் குடும்பம் கடன் இல்லாம அடுத்தவங்க கிட்ட கையேந்தாம தலை நிமிர்ந்து வாழுறாங்க. 100 புத்தகங்கள் படிச்சாலும் கிடைக்காத அந்த பாட்டியின் அனுபவ ரகசியம் என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்க தயாரா? முதல் ரகசியம், வெள்ளைத்தாள் வைத்தியம். பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, சரவணா, போர்ல ஜெயிக்கணும்னா முதல்ல எதிரி யாரு, அவன் பலம் என்னன்னு தெரியணும். உனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு உனக்கே முழுசா தெரியுமா? சரவணன் கொஞ்சம் தயங்கி, பாட்டி, அது ஒரு 5 இல்ல 6 லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. உடனே பாட்டி, இருக்குன்னு சொல்லாதடா, இருக்குன்னு தெளிவா எழுது. முதல்ல இந்த வெள்ளை பேப்பர்ல உன்னோட எல்லா கடனையும் வரிசைப்படுத்துன்னாங்க. நண்பர்களே, இதுதான் அந்த முதல் ரகசியம். நாம பண்ற பெரிய தப்பே கடனை மனசுக்குள்ளேயே வச்சு கணக்கு போடுறதுதான். அது பயத்தை தான் அதிகப்படுத்தும். ஆனா அத ஒரு பேப்பர்ல எழுதும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸ்டெப் 1, எழுதுங்கள். இப்போதே ஒரு பேப்பர் எடுங்க. உங்க மனசுல இருக்கிற பாரத்தை அப்படியே அதுல இறக்கி வைங்க. மளிகை கடை கைமாத்து 500 ரூபாயில இருந்து லட்சக்கணக்கில் இருக்கிற பேங்க் லோன் வரைக்கும் ஒவ்வொன்னையும் அதோட வட்டியோட தெளிவா எழுதுங்க. கண்ணுக்கு தெரியாத எதிரி தான் பயமுறுத்துவான். ஆனா கணக்குன்னு வரும்போது அது வெறும் எண்கள் தான். அந்த எண்களை பார்த்து பயப்படாம அதை எப்படி சுழியமாக்கலான்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ அந்த பட்டியலை ஒத்து பாருங்க. இதுல எதை முதல்ல அடைக்கணும்? அதிக வட்டி இருக்கிற கடன்கள், அதாவது கிரெடிட் கார்டு அல்லது கந்து வட்டி மாதிரி விஷயங்களை சிவப்பு மையால ஒரு வட்டம் போடுங்க. இதுதான் உங்க முதல் டார்கெட். நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் எத்தனை பேரை ஒரு பேப்பர் எடுத்து உங்க கடனை உண்மையா எழுத போறீங்க? ஐ வில் ரைட் அப்படின்னு கமெண்ட்ல ஒரு உறுதிமொழி கொடுங்க. ஏன்னா எழுதுறது தான் விடுதலைக்கான முதல் படி. நீங்க எழுத தயாரா? இரண்டாவது ரகசியம், தேவை வர்சஸ் ஆசை. மீனா அந்த புது டிசைன் மிக்சிய ரொம்ப ஆசையா பார்த்தாங்க. பழையது வீட்ல நல்லாதானே ஓடுது மீனா, பாட்டி கேட்டாங்க. மீனா தயங்கிக்கிட்டே, இல்ல பாட்டி, இது 40% ஆஃபர்ல கிடைக்குது. இப்ப வாங்கலன்னா அப்புறம் ரேட் ஏறிடும், அதான் அப்படின்னாங்க. பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு பல பேரோட லைஃபுக்கு தேவை. மீனா, தேவையில்லாத பொருளை ஆஃபர்ல வாங்குறதுக்கு பேரு லாபம் இல்ல, அது அனாவசியமான செலவு. 40% டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு யோசிக்கிற நீ, மீதி 60% பணத்தை உன் கையில இருந்து அனாவசியமா செலவு பண்றதை யோசிக்கலையே. அந்த காசை எடுத்து கடனுக்கு கட்டு, அதுதான் உனக்கு நிம்மதி. நண்பர்களே, இன்னைக்கு நாம பண்ற பெரிய தப்பு இதுதான். ஆஃபருங்கிற வலையில விழுந்து கடனை கட்ட வேண்டிய பணத்தை தேவையில்லாத பொருட்கள் மேல முதலீடு பண்றோம். உங்களுக்கு நான் 2 டிப்ஸ் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. டிப் 1, த 24 hour ரூல். ஏதாவது ஒரு பொருளை பார்த்த உடனே இதை வாங்கணும்னு தோணுச்சுன்னா உடனே பர்ஸை எடுக்காதீங்க. சரியாக 24 மணி நேரம் காத்திருங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து யோசிக்கும்போது 80% அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லைன்னு உங்க மனசுக்கே தோணும். அந்த 24 மணி நேர இடைவெளி தான் உங்க பணத்தை சேமிக்கும். டிப் 2, லீக்கேஜ் செக். ஒரு நாளைக்கு நீங்க தேவையில்லாம செலவு பண்ற ஒரு டீ, ஒரு ஸ்நாக்ஸ் இல்லனா ஒரு சின்ன அனாவசிய பொருள், இதோட விலை வெறும் 50 ரூபாய்ன்னு நினைக்கலாம். ஆனா மாசத்துக்கு அது 1500 ரூபாய். யோசிச்சு பாருங்க, இந்த 1500 ரூபாய் உங்க வீட்ல இருக்கிற ஒரு சின்ன கடனோட ஒரு மாத வட்டிக்கு சமம்.
உங்க வீட்ல ஆஃபர்ல வாங்கிட்டு இப்போ வரைக்கும் பயன்படுத்தாம மூலையில கிடைக்கிற ஒரு பொருள் எது? உண்மையா சொல்லுங்க. அந்த பொருளோட பேரை கமெண்ட் பண்ணுங்க. அத வாங்காம இருந்திருந்தா இன்னைக்கு உங்க கையில எவ்வளவு பணம் மிச்சமாயிருக்கும்னு நீங்களே கணிக்கு போட்டு பாருங்க. 3வது ரகசியம், வருமானத்தின் 20% விதி. பாட்டி, வட்டி கட்டவே காசு பத்தல. இதுல சேமிப்புக்கு நான் எங்க போறது? வந்த பணம் அடுத்த 5 நிமிஷத்துல காலியாகிடுமே. இது சரவணனோட ஆதங்கம் மட்டும் இல்ல, இன்னைக்கு சம்பளம் வாங்குற ஒவ்வொருத்தரோட குமுறல். பாட்டி மெதுவா சொன்னாங்க, சரவணா, சம்பளம் வந்த உடனே எல்லாருக்கும் வாரி வழங்கிட்டு கடைசியா மிச்சத்தை சேமிக்கலாம்னு நினைக்காத. அப்படி செஞ்சா உன் கையில ஒண்ணுமே மிஞ்சாது. முதல்ல ஒரு 20% உன்னோட கடனுக்காகவோ அல்லது ஒரு அவசர காலத்துக்கோ எமர்ஜென்சி ஃபண்டுக்கோ எடுத்து அந்த உண்டியல்ல போடு. மீதி இருக்கிற 80%ல உன்னோட வாழ்க்கைய ஓட்ட கத்துக்கோ. பற்றாக்குறை வரும்போதுதான் உன் மூளை அதை எப்படி சமாளிக்கணும்னு யோசிக்கும். நண்பர்களே, பணக்காரங்களாயிருக்க காரணமே இந்த பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்ங்கிற டெக்னிக் தான். டிப்ஸ் ஃபார் த ஆடியன்ஸ். ஸ்னோபால் மெத்தட், பனிப்பண்டு முறை. உங்களுக்கு 5 கடன்கள் இருந்தா அதுல எது ரொம்ப சின்ன கடனோ, உதாரணத்துக்கு ஒரு கைமாத்து 2000 ரூபாய், அத முதல்ல அடைங்க. அந்த ஒரு கடன் முடியும் போது கிடைக்கிற மன திருப்தி உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். அந்த கடனுக்கு நீங்க கட்டிட்டு இருந்த இஎம்ஐ காசை அப்படியே எடுத்து அடுத்த பெரிய கடனோட அசல்ல, பிரின்சிபல்ல சேர்த்து கட்டுங்க. இப்படி செஞ்சா மலை போல இருக்கிற கடனும் பனி போல உருகிடும். கூடுதல் வருமானம். இப்போ நாம 2026ல இருக்கோம். ஒரு வருமானம் மட்டும் வச்சுக்கிட்டு நடுத்தர குடும்பம் நிம்மதியா வாழ்றது கஷ்டம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் போன்ல மத்தவங்களோட ரீல்ஸை பார்த்து நேரத்தை வீணாக்குறீங்களா? அதே போன் மூலமா ஒரு சின்ன பார்ட் டைம் வேலை செஞ்சு பாருங்க. அதுல வர 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, அதை தொடாம அப்படியே உங்க கடனை அடைக்க மட்டுமே பயன்படுத்துங்க. நண்பர்களே, நீங்க ஒரு நாளைக்கு ஆவரேஜா எத்தனை மணி நேரம் போன்ல ரீல்ஸ் பாக்குறீங்க? 1 மணி நேரமா இல்ல 3 மணி நேரமா? அந்த நேரத்தை ஒரு வருமானமா மாற்ற நீங்க தயாரா? உங்க பதில ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல போன் மூலமா எப்படி சம்பாதிக்கலாம்னு நான் சொல்றேன். பாத்தீங்களா நண்பர்களே, கடன் அப்படிங்கிறது நம்மால ஏறி முடிக்க முடியாத ஒரு இமயமலை கிடையாது. முறையா திட்டமிட்டு ஏற வேண்டிய சில படிக்கட்டுகள் தான். சரவணன் குடும்பம் இன்னைக்கு நிம்மதியா தூங்குறதுக்கு காரணம் அவங்க பாட்டி சொன்ன அந்த 3 எளிமையான ரகசியங்கள் தான். ஒருமுறை ரீகேப் பார்த்துடலாமா? 1. வெள்ளைத்தாள் வைத்தியம். ஒளிச்சு வைக்காம உங்க எல்லா கடனையும் வட்டியோட வரிசையா ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அப்பதான் எதிரி யாருன்னு உங்களுக்கு தெரியும். 2. தேவை வெர்சஸ் ஆசை. ஆஃபருங்கிற மாயையில விழாம நிஜமான தேவை எது, அனாவசியமான ஆசை எதுன்னு பிரிச்சு பார்த்து செலவு பண்ண பழகுங்க. 3. 20% விதி. சம்பளம் வந்த உடனே 20% கடனை அடைக்கவோ அல்லது அவசர காலத்துக்கோ ஒதுக்கிட்டு மீதி 80%ல வாழ்க்கையை திட்டமிடுங்க. பாட்டி சொன்ன இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் 2026ல உங்க நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு பொற்கால சாவி. ஏன்னா கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் 1 ரூபாய் கடன் இல்லாதவன் தான் உலகத்திலேயே நிஜமான செல்வந்தன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நம்புனா, கடன்ல கஷ்டப்படுற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இத தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை அவங்க நிம்மதிக்கு நீங்க ஒரு காரணமா இருக்கலாம். இந்த 3 டிப்ஸ்ல நீங்க இன்னைக்கே எதை முதல்ல ஃபாலோ பண்ண போறீங்க? 1. எழுதுறதா? 2. ஆசைய கட்டுப்படுத்துறதா? 3. இல்ல 20% ஒதுக்குறதா? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீப் சேவிங்.